guys, I am Loki. Welcome back. இன்னைக்கு நாம டிவைன் ரிங் டிசைன்ஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு எபிசோடு 12ஓட வைப்ல தான் இறங்க போறோம். எபிசோடு 11 மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த லைக்கை ஸ்மாஷ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே சீன் இப்போ அவங்க அட்வென்ச்சரஸ் ஸ்கில்டில் இருக்கிறத காட்டுது. அந்த அட்டெண்டன்ட் பொண்ணு ஆச்சரியமாக கேட்குறா, நீ நிஜமாவே அந்த ஐட்டத்தை இப்போவே யூஸ் பண்ண போறியா? இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது தம்பி. இதை ஒரு சாமான் கிட்ட கொண்டு போய் பியூரிஃபை செஞ்சு அதில் மேஜிக் பவரை ஏற்றுனாதான் அது வேலை செய்யும்னு ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை சொல்கிறான். உங்கள் கில்டு ஈஸ்டில் இருக்குது. வரப்போகிற நாட்களில் ஷேமன் எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் எழுதுகிறேன். இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி ஷேமன்ஸுக்கும் ரேங்க்ஸ் இருக்கான்னு கேட்குறான். சாக்குரா சொல்கிறா, ஷேமன் ஒரு டைட்டில், இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசிஸ்ட் L1 அவக்கேனர்ஸ் மாதிரி. அவங்க எக்ஸாம் மூலமாக இது அடைகிறாங்க. அதில் 6 ரேங்க்ஸ் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான அட்வென்ச்சரர்ஸ். ஆனால் காம்பேக்டில் கலந்துக்க மாட்டாங்க. அதோட அவங்க ஒரு நோபல் எக்ஸிஸ்டன்ஸ்க்காக கருதப்படுறாங்க. அவங்களால் வேல்யூபிளான மெடிசனை செய்ய முடியும். அதில் சிலது அட்வென்ச்சரர்ஸோட லெவல் கேப்பையே பாதிக்கும். சாமன்ஸ் செஞ்ச மெடிசன்களும் ஐட்டம்ஸும் பேட்டில்ஸோட முடிவையே மாற்றலாம். அதனால் அட்வென்ச்சரஸ் அவங்கள தேடி போகிறாங்க. இதை கேட்டு நம்ம ஆள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு நினைக்கிறான். இப்போது அட்டெண்டன்ட் மறுபடியும் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஷேமன் கில்டு கதவுல இருக்கான். எக்ஸாமுக்காக நிறைய மேஜர்ஸ் அங்கே இருக்காங்க. சாக்குரா சொல்கிறா, எக்ஸாம் நாட்களில் நிறைய ப்ரெஸ்டீஜியஸ் ஃபேமிலிஸ், ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல்ஸ், ஆர்கனைசேஷன்லாம் வருவாங்க. உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியோ நாம் உள்ளே போகணும். அட்வென்ச்சரஸ் கில்டில் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கிறதால ஈஸியாக உள்ளே போயிடலாம். உடனே சாக்குரா ஒரு ஓர்கிட்ட பியூரிஃபிகேஷன் ஐட்டம்ஸில் ஒன்றை கேட்குறா. அவன் சொல்கிறான், இன்னைக்கு முடியாது, ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் நாள். சாமான்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும். சாக்குரா சொல்கிறா, எங்ககிட்ட கில்டில் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குது. ஆனால் அந்த ஆள் மறுபடியும் சொல்கிறான், உள்ளே போக முடியாது. யார் லெட்டராக இருந்தாலும் சரி, எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். இதை கேட்டு நம்ம ஹீரோ பதட்டமாகி எங்களை உள்ளே விட்டே ஆகணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆள், நீ ரொம்ப தைரியசாலி, ஆனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் கதவை நோக்கி நடந்து போகிறான். சடன்லி ஒரு மாஸ்க் போட்ட ஆள் வந்து இங்கே என்ன சத்தம்னு கேட்குறான். மற்றவங்க மன்னிப்பு கேட்டு இந்த ஆளுங்க எக்ஸாம்னால கார்டியோலோஸ் ஐட்டத்தை பியூரிஃபை பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆளை பார்த்து, நீங்கள் தான் இன்சார்ஜான்னு கேட்குறான். என்கிட்ட கில்டிலேருந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் இருக்குது, ஏன் எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ லீடர் ஆச்சரியமாக சொல்கிறாரு, நான் பியூரிஃபிகேஷனை பண்ணுறேன், நான் இன்னொரு நாள் நீ வா, ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் நாள், நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இதை கேட்டு நம்ம ஆள் மன்னிப்பு கேட்குறான். நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கேன், வேறு வழி இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு அவர், அப்படி இருந்தால் நீ சாமான் எக்ஸாம் எடுக்கணும், இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கணும். ஒரு போனஸாக நான் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டுங்கிறதுனால சில ஏற்பாடை பண்ணுறேன். ஆனால் ஒரு வாரியராக உனக்கு சாமான் எக்ஸாம் எடுக்க தகுதி இல்லை. அதுக்கு நம்ம ஆள் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். ஒரு கூட்டம் நம்ம ஆளை பார்த்து கேலி பண்ணுது. பிரசிடென்ட் சொல்கிறாரு, ஒரு சாமான் ஆகணும்னா உனக்கு குறைஞ்சது ஒரு மேஜோட எபிலிட்டியாவது இருக்கணும். போசன் மேக்கிங் ஐட்டம் மேனுஃபேக்சரிங் டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணணும்னு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்டதும் நம்ம ஆள் ஒரு நக்கலான சிரிப்போட, மேஜிக் எபிலிட்டி இருந்தால் போதுமா? அப்போ சரி, நான் ரெடின்னு மாசா சொல்கிறான். உங்கள் ஸ்டாஃபை கடன் வாங்கிக்கலாமான்னு கேட்குறான். இதை கேட்ட லீடர் ஷாக் ஆகுறாரு. ஊரு கேட்குது, நீ பிரசிடெண்ட்டோட ஸ்டாஃபை கடன் வாங்கலாம்னு நினச்சியான்னு. இருந்தாலும் நீ மேஜ் இல்லைனா அதை வச்சு என்ன பண்ணுவ? நீ இதே மாதிரி பண்ணால் நான் காட்ஸை கூப்பிடுவேன். நம்ம ஹீரோ துளி கூட பயம் இல்லாமல், எனக்கு ஒரு ஸ்டாஃப் மட்டும் கொடுங்க, என்னால் ஒரு மேஜோட தேவைகள் நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னு இப்போவே நிரூபித்து காட்டுறேன்னு கான்ஃபிடென்ஸாக சொல்கிறான். அந்த பிரசிடென்ட் இவனை ஒரு மாதிரி மேலையும் கீழையும் முறைச்சி பார்த்துட்டு, சரி உன் விருப்பப்படி ஆகட்டும்னு ஒத்துக்கிறாரு. ஒரு வாரியர் எப்படி நிரூபிக்கிறான்னு பார்க்கலாம்னு பிரசிடென்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாக்குரா மெதுவாக வந்து, மாஸ்டர் நிஜமாவே என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறா. சாக்குரா, நீ என்னை மட்டும் நம்புன்னு நம்ம ஆளு சொன்னதும் அவள் அதுக்கு மேலே எதுவுமே கேட்கல. ஏன்னா நம்ம ஆளு ஒரு விஷயம் சொன்னால் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அங்கேருந்த ஒரு ஒர்க், டே சும்மா பேசாமல் தகுதியை நிரூபிடான்னு தெனாவட்டா சொல்லுது. நம்ம ஆளு டக்குன்னு கையை தூக்கி அந்த ஒர்க்கோட மூஞ்சிலேயே ஒரு அற விடுறான். நம்ம ஆள் மனசுக்குள்ளே சிஸ்டம் மூலமாக ஒரு மேஜோட அபிலிட்டிஸை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஒரு ஸ்டாஃபை கையில் எடுத்தால் கண்டிப்பாக என்னாலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். தியரிப்படி பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகணுமேனு பிளான் பண்ணுறான். ஆரியரோட பெஸ்ட்டு சாய்ஸு ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அவன் விசாடு ஸ்கில்லை ஒன்று செலக்ட் பண்ணுறான். சடன்லி ஒரு எல்லோ ஆரா அவன் உடம்பை சுற்றி வருது. ஒரு விசாடு ஸ்டாஃபை வச்சு மேஜிக் பண்ணலாம், நான் மேஜிக் பண்ணால் சாமான் எக்ஸாமுக்கு தகுதி ஆகிடுவேன்னு சொல்கிறான். இதை பார்த்த பிரசிடெண்ட் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாரு.
இந்த பையன் நிஜமாவே ஒரு வாரியர் தானா, இல்லை மேஜிக் தெரிஞ்ச ஒரு விசாடான அவருக்குள்ளே 1000 சந்தேகம். அப்போ நம்ம ஹீரோ சாக்குரா கிட்ட சாக்குரா கண்ணை முடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மேஜிக் ஸ்டாஃபோட ரிலீஸ் பண்ணுறான். பிரசிடென்ட் ஒரு ரிஃப்ளெக்ஸோட ஒரு மேஜிக் பேரியரை சம்மன் பண்ணுறாரு. சாதாரண பேசிக் லைட் மேஜிக் தானே, இதை என் ஷீல்டு ஈஸியாக தடுத்தணும்னு பிரசிடென்ட் நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவோட பவர் அவர் நினச்சதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. நம்மால் இன்னும் ப்ரெஷர் கொடுக்க அந்த லைட் இன்னும் பவர் ஆகுது. அதை பார்த்து அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பிரசிடென்ட்டோட அந்த ஸ்ட்ராங்கான பேரியர் டபார்னு உடையுது. அந்த லைட்டு அந்த ஹால் முழுக்க பரவி எல்லாரையும் மிரள வைக்குது. அந்த பெரிய இடத்தையே ஒரு நரகணம் பண்ணிட்டு நம்ம பையன் அசால்ட்டா, இப்போ சொல்லுங்க, நான் சாமான் எக்ஸாம் எழுத தகுதியானவனான்னு கேட்குறான். லீடருக்கு வேறு வழியே இல்லை. நம்ம ஹீரோவோட பவரை பார்த்துட்டு அவனை எக்ஸாமுக்கு ஏற்றுக்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம ஆள் டெஸ்ட் ஹாலுக்குள்ளே நுழையிறான். அங்கே இருக்கிற மற்ற பீஸ்ட் மேன்ஸ் எல்லாரும் ஒரு மனுஷன் இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்கிறத ஒரு மாதிரியாக கோபமாக பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாங்களேன்னு நம்ம ஆளு நினைக்க சாக்குரா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. மாஸ்டர், இந்த சாமான் எக்ஸாமில் பங்கு பெற போகிற ஃபஸ்ட்டு மனுஷன் நீங்கள் தான். மனுஷங்க வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது, ஆனால் யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னு சொல்கிறா. இந்த 3 கிளாஸுக்கும் அவங்க ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வேற ஒரு ஃபேக்ஷனில் நுழையிறது ஒரு ப்ரொவகேஷனாக பார்க்கப்படும். இதை கேட்ட நம்ம ஆள், நான் அந்த ஐட்டத்தை பியூரிஃபை பண்ண தான் வந்தேன், யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பலைன்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஒரு பீஸ்ட் பிரசிடென்ட் கிட்ட சண்டை போடுது. இந்த பீஸ்ட் கோவமா ஒரு மனுஷனை உள்ள விட்டது நம்ம பீஸ்ட் சாமான் பிரிவோட மரியாதையை பாதிக்காதான்னு கேட்குது. அங்கே இருக்கிற வைஸ் பிரசிடென்ட், ஆமாம், அந்த மனுஷ பையனால் எப்படி போசன் செய்ய முடியும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்கிட்ட ஒரு பேசிக் ஸ்டாஃபை கூட இல்லையேன்னு மட்டம் தட்டி பேசுகிறாரு. ஆனால் அந்த வயசான பிரசிடென்ட், நான் தான் என்னோட ஸ்டாஃபை அவனுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு டெஸ்ட்டோட முக்கிய நோக்கமே அவன் நிஜமாவே போசன் செய்கிற தகுதி உள்ளவனான்னு செக் பண்ணுறது தான்னு சொல்கிறாரு. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த பையனோட அபிலிட்டியை பற்றி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவன் செஞ்சது ஒரு சின்ன மூமெண்ட் தான், ஆனால் அவன்கிட்ட இருந்து வந்த அந்த மேஜிக்கல் வேவ்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அதோட இந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியலை நான் ஜீனியஸ் சாமான் கெவின் கிட்ட தான் பார்த்துருக்கேன். இதை கேட்டு வைஸ் பிரசிடென்ட் நம்பலை. அந்த மனுஷ பையன் அந்த ஜீனியஸோட கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு. பேச்சை மாற்றி ஓல்டுமேன் கேட்குறாரு, கெவினோட டிசைபிளும் இங்கே இருக்காளான்னு. வைஸ் பிரசிடென்ட் ஆமான்னு சொல்கிறாரு. அவள் பஸ்ட் இடத்த குறி வச்சிருக்கா, அது சரியாக தான் இருக்குது. இந்த பொண்ணு அமைதியாக ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு கூட்டம் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கு. கோவமான பொண்ணு, இந்த வீக்லிங்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்காங்கன்னு சொல்கிறா. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, சாமான் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த நம்பர் படி பொசிஷன் எடுத்துக்கோங்க. நம்மளால் அந்த சின்ன பேப்பரை எடுத்து நான் நம்பர் 15ன்னு சொல்கிறான். சாக்குரா சுச்சுவேஷனை பார்த்து அவனுக்கு குட்லக் சொல்கிறா. அரினாவுக்கு போகிறப்ப நம்மளால் நோட் பண்ணுறான், நம்பர்ஸ் தரையில் எழுதப்பட்டிருக்கு. நம்மளால் அவனோட இடத்துக்கு போகிறான். ஆனால் நம்மளால் பக்கத்தில் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. அவளுக்கு வணக்கம் சொல்கிறான். இந்த பொண்ணு சாக்குராவை விட டோட்டலாக வித்தியாசமாக இருக்கா. அதுக்கு அவ சொல்கிறா, நீ சாமான் டெஸ்ட் எடுத்து அட்டென்ஷன் வாங்க நினைக்கிற போல நம்மால் அவளுக்கு நாக்கு ரொம்ப நீளம்னு நினைக்கிறான். உடனே பிரசிடென்ட் சொல்கிறாரு, டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், எல்லாரும் தனியாக போசன் செய்யணும். நீங்கள் சாமான் சாகிற பாதையை செலக்ட் பண்ணிட்டீங்க, அதனால் அதுக்கு ரெடியாகி இருக்கணும். நம்மால் டேபிளில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னே தெரியலை. பக்கத்தில் இருக்கிற அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இதை கவனிச்சுட்டு, உனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியலையா, அப்படி இருந்தால் மரியாதையா வீட்டுக்கு ஓடின்னு மறுபடியும் வம்பளுக்குறா. நம்ம பையனுக்கு ஏற்கனவே செம்ம காண்டில் இருந்தான், இப்போ இன்னும் எரிச்சல் ஆகுது. ஆனால் நம்மளால் சைலண்ட்டாக டேபிளில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்குறான். இந்த வேர்ல்டில் போசன் செய்கிற மெத்தட் இன்னும் ரொம்ப பழசாக இருக்கேன்னு அவனுக்கு புரியுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.